நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. ரெடி சார்? மேடம் ஸ்டார்ட். விஷுவல் ஓகேன்னு சொல்லுமா? பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. என்னோட கணவர் பிறந்த ஊர் இலங்கையில் யாழ்ப்பாணம், நான் பிறந்தது மட்டக்களப்பு. எங்கள் ஊரை பற்றி சோமியோதரன் இந்த படம் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. என்னோட கணவரோட ஆசையை சோமியோதரன் நிறைவேற்றி இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக என்னோட கணவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இல்லை, சரி, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. சோமியோதரனோட நீலிரா படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கேட்குங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு கார்த்திகேயன் சார் ரொம்ப நன்றி சார். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட ப்ரிவியூ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரிவியூக்கு போகும்போது எனக்கு சார் ஒரு வார் பேஸ்ட் மூவி, ஒரு ஆஃப் பீட் ஃபிலிமாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். பட் நான் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் போய் பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கான எல்லா விதமான எலிமெண்ட்ஸுமே உள்ளே இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளை ஒரு சின்ன ஒரு பத்து போடுவது தான் அந்த படத்தை பார்க்குறதா இருந்தது. ரெண்டாவது, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்பவுமே யூஸ்வலான படங்கள் பார்க்கும்போது நமக்கு வேறு சில எண்ணங்கள்லாம் வந்து போகும் இல்லையா. எனக்கு இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த காட்சியில் அது எப்படி நகருது, அது அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த நைட்டு வரைக்கும் வந்து அந்த ஒரு நாள் நைட்டை வந்து அவங்க எப்படி தாண்டுவாங்க, இந்த எண்ணங்கள் தான் எனக்கு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது. நான் படம் முடித்தப்போ கூட இயக்குனர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு காட்சி, ஒரு சின்ன சூழல் இருக்கும். அந்த சூழலில் அந்த வீட்டு பெண்கள் வெளியே போக முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஸோ அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு எல்டர் லேடி வந்து உடனடியாக வீட்டில் ஒரு டாய்லெட் ரெடி பண்ணுவாங்க. எனக்கு அந்த காட்சி பார்க்கும்போது உண்மையாக ஒரு மாதிரி பயங்கர பெயின் ஆகிடுச்சு எனக்கு. அது நான் அவட்ட கேட்டேன், இது அந்த லேடி அது பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இது அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணலை, இது அவங்களுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் அப்படின்னு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு போர் சூழலில் ஒருத்தர் மரணிக்கிறத விட அந்த போர் சூழலுக்கு அடாப்ட் ஆகி வாழ்கிறது எவ்வளோ கொடுமைன்னு அந்த ஒரு காட்சி நமக்கு ரொம்ப அழகாகவே பதிய வச்சுது. ரெண்டு, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சில இருள் கூட வெளிச்சமாக இருந்தது இந்த படத்தில். ஸோ அவ்வளோ அழகாக அதை கேப்சர் பண்ணியிருந்தார் அவர். அண்ட் மெயினாக சொல்லணும் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் சார், இந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணுறது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் லேட்டராக ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கார்த்திகேயன் சார் சொன்னார், இது மாதிரி இந்த படத்தை ராணா தகுபதி சாருமே சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னு. உண்மையிலே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஆட்கள் இந்த படம் மாதிரி உள்ளே வரும்போது இந்த படத்துக்கான வெளிச்சம் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு நவீன் சார், சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நான் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க. பட் இந்த படம் ரொம்ப அழகாக இருந்தது சார். உங்கள் கேரக்டர் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. உங்கள் கேரக்டர் நீங்கள் உள்ளே வரும்போதெல்லாம் நான் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு மாதிரி வேண்டிக்கிட்டு இருந்தேன். வீட்டு வெளியே இருந்தீங்க இல்லையா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது, அப்படியே வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களோட கேரக்டர் உள்ளதுக்கப்புறம் தான் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஸோ நீங்கள் சனத் ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ப்ரோ. உங்கள் ரோல் ரொம்ப இம்பேக்டடாக இருந்தது. கடைசியாக நீங்கள் ஒரு வசனம் பேசுவீங்க ஒரு இடத்துல, அது உண்மையாகவே ரொம்ப கைத்தட்டுக்கு உரியான அந்த வசனம் தான் நீங்கள் பேசியிருந்தீங்க. உங்கள் கேரக்டர் ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் நடித்த இந்த எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நடித்த மாதிரியே இல்லை, அது ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அதுவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது படம் முடிச்சு கேட்கும்போது டேரக்டர் சொன்னார், நாங்கள் கேட்கணுன்னு இருந்தது அவரே சொன்னார், எல்லா முகங்களுமே வந்து ஒரு தனித்துவமாகவே இருந்தது. நமக்கு இந்த படம் வந்து இலங்கையில் ஷூட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங். ரெண்டாவது, அந்த வீடு நமக்கு வந்து எனக்கு வந்து பர்சனலாக வீடு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த படம் எனக்கு பாலகுமாரி சார் ஃபிலிம். அந்த படத்துக்கு அப்புறம்
ஒரு படத்துலேருந்து வெளில வரும்போது ஒரு வீடு நமக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்குன்னா எனக்கு இந்த படத்தில் அந்த வீடு ரொம்ப ஞாபகத்தில் இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே என்னோடய கங்க்ராட்ஸ். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே லெஜண்ட்ஸ் ஆக்சுவலி. சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்களும் இருக்காங்க, வளரும்போது பார்த்தவங்களும் இருக்காங்க, வளர்ந்த பிறகு பார்த்தவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒன்றா பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் பீயிங் ஹியர். Rana, I couldn't speak in English because I'm sure you understand Tamil better, because there's been a complaint always that I speak English which is not good for right now. so I will just take this conversation in the Tamil itself. Okay. Amma, உங்கள் ஆசீர்வாதம் தான் எல்லாமே. அது சொல்ல வார்த்தைகள் இல்லை உண்மையிலே. எனக்கு நான் ஜென்ரலாக ஸ்டேஜுக்கு பயப்படுற ஆளே கிடையாது. நான் 8 வயசுலேருந்தே ஐ ஜஸ்ட் யூஸ் டு கெட் ஆன் டு த ஸ்டேஜ். எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டத்தை உண்டு பண்ணுது. ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள் அரவுண்ட் ஹியர் அண்ட் I think the film that we have produced, actually, we are as a company, we are really proud to say that we have produced this film. Okay, ஐயோ, நான் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு லோகேஷ், நம்ம 11 டைரக்டர் லோகேஷை கூப்பிட்ட உடனே அப்பாடா கடைசி தான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீட்டில் பேசாமல் உட்காந்துருந்தேன். நிக்கில் முருகன், நான் தான் எப்போவுமே நிக்கில் முருகன் சாரில் அவர் நக்கல் முருகன் சார் என்னை செய்யணுன்றதுக்காக இப்போ என்னை மேடை ஏற்றி விட்டு இதை பண்ணியிருக்காரு. இப்போ பட் ஐயோ திஸ் ஃபிலிம் இல்லைங்க, இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் தயாரிச்சிருக்கோம்னு சொல்கிறதுல. அது இது சோமிதரன் இயக்குனர் வந்து நான் 2012 யூகேலேருந்து வந்த பிறகு ஸ்டோன் பெஞ்ச் வந்து நாங்கள் 2017 நான், கார்த்திக் சுப்ராஜ், கல்யாண் சுப்ரமணியன், பவன் எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு நிறுவனம். அன்றைக்கி வந்து படம் தயாரிப்போம்லாம் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா வி ஆல் கம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றபோது முழுக்க கார்த்திகை நம்பி யூகேலேருந்து வந்துட்டு நானும் கல்யாணம்லாம் பண்ணும்போது வி நெவர் தாட் நாங்கள் ப்ரொடியூசர் ஆகும்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஒரு தருணத்தில் காலம் வந்து நிறையா பேரோட சப்போர்ட்னால நாங்கள் தயாரிப்பாளராக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த 2017 முதல் படம் பண்ணும்போது மேயாத மான், இது வந்து எங்களுக்கு 18வது திரைப்படம் ஆக்சுவலாக நாங்கள் தயாரித்ததில். ஸோ மேயாதம்மானுக்கு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு சோமிதரனை தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டேஜில் நான் சொல்லணுன்னா, சோமி என் நண்பர் இல்லை, சோமி எங்கள் குலசாமி, அந்த லெவலுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. அந்த படம் பார்த்ததில் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 என்ன சொல்கிறது, there are very few films which are close to your heart and which will make you proud இல்லைங்களா. அந்த விஷயத்தில் காலரை தூக்கி விட்டுட்டு நாங்கள் சொல்லுவோம் இந்த படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அது எல்லா பெரிய மனிதர்களும், சினிமா சார்ந்தவர்களும் சினிமா சார்ந்து இல்லாதவங்களும் இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே நல்ல படம் தான் பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் டெஃபினெட்லி ப்ரெசன்ட் மீடியாவும் இதை முதலே நாங்கள் போட்டு காட்டுவோம், நீங்கள் பார்த்துட்டு அதை தான் சொல்லுவீங்கன்றது நம்பிக்கை இருக்குது. And as a team, I'm like, Somi actually was gifted to have the best of the technicians and the cast, who were able to bring his dreams come true in terms of the visuals. So adula visual பார்க்கும்போது we were really happy about it. ஏன்னா சோமி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பெரிய புரட்சி. ஆக்சுவலாக அவருக்குள்ளே எப்போவுமே ஒரு புரட்சி இருந்திருக்கு. ஏன்னா காலேஜ் லயலாவில் படிக்கும்போதே நிறையா புரட்சி பண்ணியிருக்காரு. அதாவது ஃபாரின் இம்போர்ட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் காலேஜ் கேம்பஸில் விற்கக்கூடாது அப்படின்னு. நான் ஒன்றே சரி விற்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வெளிநாட்டின் உள்ள என்னது கம்பெனி பேரும் சொல்ல முடியாது, அதுவும் பிரச்சனையாக இதெல்லாம் இங்கே குடித்தாங்கன்னா அவ்வளோதான் முடியாது அப்படின்ற மாதிரி. சரி நீங்கள் என்ன குடிப்பீங்க, நான் வந்து அப்போ ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், இந்த மாதிரி எது கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அங்கேருந்தே ஒரு உணர்வோடு வந்து அந்த உணர்வுகளை வந்து திரைப்படமாக மாற்றணுன்றது வந்து அது இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்சு. And stage by stage, I'm sure, right from the documentary film that he has made, and he has always conveyed the intention behind what he wants to say, and it has been explicitly told in this film. And we are very happy that அவரோட கனவை ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நினைவாக்கிட்டோன்றதுல வந்து we are very happy. And he has got a great family. The family has come here for the first time. I'm sure you have made your family and friends and everyone so proud, Somi. And and இது
we had an opportunity to showcase this film to Rana Dagubadi because நான் கார்த்திக் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஓகே வந்தாச்சு, இந்த படத்துக்குன்னு ஒரு 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 ஷேட் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யாருக்கெல்லாம் காட்டலாம் அப்படின்றபோது of course we had an opportunity. We went to Hyderabad, met Rana and showcased the film. I think the moment he watched it, he just picked up the phone to Karthik and said, I'm in, tell me what needs to be done. And from that moment, I think we have not even done anything with respect to paper or legal. It's just purely out of heart we spoke. And today he has come over here, continuing what needs to be done for the film. I think that's a very, very great thing. And we are so much proud to associate with Spirit Media and you, Rana. It's just a start of a very long-lasting journey for us, actually. Thank you. And then followed by that, அப்புறம் AGS அவங்களுக்கு படம் போட்டு காமிச்சோம். இமீடியட்டாக சேம் ரிசல்ட், ஓகே we will do it in தமிழ்நாடு and Ahimsa Entertainment for overseas. So thanks to AGS Archana and Aishwarya and also from Vidos from Ahimsa Entertainment. So எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை கரெக்டான we have formed a positive team over here and we believe the same vibration would be spread across. And Sony Music was very happy to ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருந்தோம், அது அவங்களும் வந்து லேபிளில் ப்ரெசென்ட் பண்ணி they were happy to support this film. ஸோ இந்த ஃபிலிம்க்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் வரும்னு நாங்கள் கனவுல கூட நினச்சது இல்லை. பிகாஸ் இன்றைக்கி அந்த ட்ரீமை நாங்கள் இப்படி பார்க்கும்போது தட்ஸ் வேர் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சோமி. பிகாஸ் கார்த்திக் வந்து he has always been associated with the Sri Lankan Tamil, and எனக்கு என்னோட நாலேஜ் இஸ் வெரி லிமிட்டட் when என்னோட எஜுகேஷன் வரும்போது. பட் கல்யாணம் ஆன புதுசில் நான் கார்த்திக்லாம் ரைட் ஃப்ரம் 21 years we started living together with அப்போலேருந்தே வந்து இன்ஃபேக்ட் his first என்ன சார் ஐயோ ஐயோ இல்லை, ஒரு வீட்டில் நான் என் மனைவி கார்த்திகோட தங்கச்சி நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒன்றா வாழ்ந்தால் தான் சார் முடியும், வாடகை கொடுக்குறதுலேருந்து எல்லாமே. இன்றைக்கி வேணால் இப்படி இருக்கலாம், அன்றைக்கி இட் ரியலி ஹெல்ப் அஸ் டு பி பார்ட் ஆஃப் இட். ஸோ அப்போ வந்து his first film he ever made for a 1 minute thing was actually about the Sri Lankan thing. And அன்றைக்கி தான் எனக்கு அவர் மூலமாக தான் அது என்ன ஏதுன்னு தெரிய ஆரம்பிச்சு. From there I think in every one of his films he has always had a note in it which has been represented to be a part of what he can do towards that. And அதோட biggest revelation தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். And thank you Karthik Subraj for actually making it happen. And I think that's it. I don't have anything more to say. But வந்த எல்லாருக்குமே நன்றி. ஐ திங்க் இவங்கெல்லாம் பார்த்துறதுக்கு இந்த படம் பண்ணியிருக்கேன் போது இருக்குது எனக்கு. லிவிங் அதர் திங் அப்பார்ட், இந்த ஒரு ஸ்டேஜில் ஓகே ஆல் பிக் கேங்ஸ்டர்ஸ் ஆஃப் சினிமா ஆர் சிட்டிங் அரவுண்ட் ஹியர் அண்ட் ஐ எம் ரியலி ப்ரவுட் அண்ட் ஆனர் டு பி ஹியர். அண்ட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் பர்சனலாக நன்றி. இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் இதை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து இட் ரியலி ரியலி மீன்ஸ் அ லாட் டு த கம்பெனி. அண்ட் ஃப்ரம் த ஃபேமிலி ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் த பிரசன்ட் மீடியா. Thank you so much. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1 week பிஃபோர் வந்து இந்த படம் பார்த்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு படம் கூப்பிட்ருக்காங்கன்னு போய் பார்த்தோம். பட் பார்க்கும்போது இது அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கிரிப்பிங்காக ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க சூஸ் பண்ண அந்த முகங்கள் அது ரொம்ப இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க கேரி பண்ணியிருந்த அந்த எமோஷன் வந்து நம்மளே இந்த படத்துக்குள்ளே கொண்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் வந்து அந்த யூஸ்வலாக ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியோட கனவு, அதை நோக்கி தான் வந்து பல நாட்கள் அவங்களுக்கு நகர்ந்திருக்கும். ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த கல்யாணம் நடந்துடணுன்ற படபடப்பு வந்து அந்த கேரக்டர்ஸை விட நமக்கும் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் அந்த நைட்டில் வந்து ஒவ்வொரு நொடியும் அவங்க அந்த போராடுறத பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க போராட்டம்லாம் அவ்வளோ ரொம்ப ஈஸி அப்படின்றது தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. நவீன் சார் அண்ட் சனந்த் பிரதர் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது வந்து
ஒரு ஒரு கிரிப்பிங்காக நம்ம எங்கேயுமே மைண்ட் டைவர்ட் ஆக விடாமல் பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக இருந்தது. சோமிதரன் பிரதர், வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு சொன்னீங்க, இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் பேசும்போது இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட அடுத்தடுத்து இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகளை வந்து படமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. நன்றி. அண்ட் இந்த இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தை கொடுத்த ஸ்டோன் பஞ்ச் ப்ரொடக்ஷன் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் கார்த்திகேயன் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன படத்தை அது பெரிய படமாக மாற்றுறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குது மீடியா. ஸோ நீங்கள் வந்து இதை சப்போர்ட் பண்ணும், ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் பார்த்து இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக கொண்டு வரணுன்ற ஒரு ஒரு பெரிய ஆசையோடு சொல்லிக்கிறேன். நன்றி. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ராம் சொல்லிட்டு போன மாதிரி தான் இந்த படம் வந்து நீலிரா பார்க்க கூப்பிடும்போது ஒரு வார் பேக்ட்ராப்பில் ஒரு இலங்கையில் நடந்த ஒரு கதையை நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அது எவ்வளோ கனமாக இருக்க போகுது, அந்த கனத்தை நம்ம எப்படி தாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தயாராகிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. படம் அவ்வளோ எங்கேஜிங்காக, அவ்வளோ கிரிப்பாக, ஒரு அடுத்து என்னன்றதை எங்களுக்கு கொண்டு போச்சு. நான் இந்த படத்தில் நடித்தவங்களாம் வந்து எனக்கு சூஸ் பண்ணேன்னு டைரக்டர் சார் சொன்னார். கன்னடலேருந்து ஒருத்தவங்க, அதோட இன்னொரு ஒரு ஒரு வயசானவர் நடித்தார், அவருக்கு ஒரு கதை சொன்னார். எல்லாரையும் அவர் பிக் பண்ணி இந்த படத்தில் கேஸ்டிங்கை கொண்டு வந்த கதையே அதுவே ஒரு பெரிய ஒரு படமாக இருந்துச்சு. அவ்வளோ மெனக்கடல் வந்து இந்த படத்தில் அவ்வளோ தெரியுது. சோமிதரனுக்கு இந்த மாதிரியான கதைகளை சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒன்று நிகழாததை, நம்ம அனுபவிக்காததை, நம்ம பார்க்காததை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அதை நிராகரிக்கிறது ஈஸியாக நடந்துடும். இந்த படம் அப்படி இல்லை. சமீபமாகவே வந்து எல்லோரும் வேறு வேறு டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் இந்த சமூகம் வாரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு, போரோட பாதிப்பை உணர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தருணத்தில் இந்த படம் இங்கே வர்றது வந்து இன்னுமே இந்த படத்தில் மனிதர்கள் அனுபவிக்கிற வேண்டிய அந்த ஒரு நாள் இரவை வந்து எல்லாரும் மீள முடியாமல் கடந்து வர்றதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். எனக்கு மெயினாக அதில் சொல்லணும் வந்து இந்த படத்தோட ப்ரெசன்டேஷன், அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து எனக்கு அவ்வளோ, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் மிஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபீல்டில் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த படத்தோட ப்ரெசன்டேஷன், ஃபிலிம் லாங்குவேஜ், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், எடிட்டிங், நடித்தவங்க, அந்த லொக்கேஷன் சொன்ன மாதிரி அந்த வீடு வந்து அவ்வளோ ஆக்குபை பண்ணுச்சு. அந்த வீட்டில் அங்கே உள்ளே இருக்க மனிதர்களுக்கு அங்கே இருக்க அறைகள் எல்லாம் தெரிகிற மாதிரி நம்மளுக்கும் அந்த படம் முடிஞ்சு வரும்போது அந்த வீட்டில் எங்கெங்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு, அந்த கதைகளை இவ்வளோ நேர்த்தியாக சொன்னதுக்கு, இந்த படத்தை இவ்வளோ முழுமையாக எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்க்க வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு இந்த படம். அப்புறம் அந்த படத்தை தயாரித்த ஸ்டோன் பெஞ்ச், அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் தயாரிப்பாளர் அசோசியேட் ஆகணுன்றதை வாலண்டியாக கேட்டு நான் போட்டேன் அப்படின்னு சொன்னார். அது அவரோட படங்களில் தொடர்ந்து இந்த இலங்கை தமிழ் பற்றி பேசிட்டு வர ஒரு பெரிய ஒரு பாண்டிங்காக தான் நானும் பார்த்தேன். கார்த்திகேயன் சார் எல்லாருமே பெருமைப்பட்டுக்கோங்க, ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்கீங்க. ஏன்னா அப்படி ஒரு படம் ஒரு பேனரில் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த படம் உங்கள் கண்டிப்பாக பெருமையாக சேர்க்கும். வந்திருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான். எனக்கு ஒரு அப்படி தான் நான் பார்க்குறேன், ஒரு த்ரில்லராக தான் இருந்துச்சு. நீங்கள் அப்படி வந்து பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், டைரக்டர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது. அதில் கார்த்திக் வந்து ஒரு மெசேஜ் வச்சுருந்தார். இந்த மாதிரி நீலிரான்னு ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் வந்தீங்கன்னா ஐ பி ஹாப்பி அப்படின்னு போட்டிருந்தாரு. இம்மீடியட்டாக உடனே லிங்குசாமிகிட்டேருந்து ஒரு கார்டு, நான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டேன், டோன்ட் மிஸ் இட், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு. லிங்குசாமி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, பாகுபலி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். கொட்டுக்காளி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்கன்னு சொல்லுவார். எல்லா விதமான படங்களும் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவரை என்டர்டெயின் பண்ணணும். அது ஸோ நீலிரா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ எனக்கு அந்த டைட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாலுமே ஓகே, நம்ம லிங்கு சொல்லிட்டாரு, ஓகே தைரியமாக போயிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நிஜமாகவே நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஒரு ஈழத்து
பிரச்சனையை, ஈழ மக்களுடைய வாழ்வை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், இது சாரி இவங்க 2 பேர்த்துக்கும் முதல் தேங்க்ஸ் சொல்கிறேங்க. அந்த கலர் கிரேடிங்லையா இல்லை லைட்டிங்லையா எனக்கு தெரியல, புதுசாக நான் வந்து ஒரு போர் சூழலில் ஒரு வீட்டுக்குள்ளே ஈழத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அப்படிங்கிற ஃபீலை கொடுத்த கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யார் தெரியல எனக்கு. கிரேட் ஒர்க், கிரேட் ஒர்க். அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ப்ராப்பர்ட்டியிலிருந்து அந்த வீட்டோட லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்து இந்த செகண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, இவங்க எல்லாமே கிரேட் கிரேட் ஒர்க், கிரேட் ஒர்க். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி, ராணா சார் மாதிரி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க கேட்டிருந்தா நோன் ஃபேஸே கொடுத்துருப்பாங்க. ஆனால் சோமிதரனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம ஒரு ஈழத்து படத்தை பண்ணுறோம், அது இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஈழத்து லுக் வராது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அவர் கொடுத்தாலுமே யூஸ் பண்ண முடியாமல் வெறும் ஆர்டிஸ்ட்டை நம்பாமல் ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பியிருக்கீங்க. அது நான் இந்த படத்தை பார்க்கும்போது நான் முதல்ல தெரிஞ்சுட்டு நான் என்ன அன்லேர்ன் பண்ணணும், என்ன கற்றுக்கணுங்கும் இல்லை, என்ன அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு அப்படின்னு தான் கற்றுக்கிட்டேன். அப்படி இருந்தது உங்கள் கிராஃப்ட். கிரேட், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை நிறுத்துகிறோம் அப்படின்னா, கார்த்திக் நிறைய படத்தில் நிறுத்தியிருப்பார் ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை. அது எவ்வளோ நேரங்க சஸ்டைன் பண்ண முடியும், அந்த ஒரு ஷாட் தான் அது. ஆனால் அந்த கன் பாயிண்டில் நிறுத்துகிற ஒரு சீக்வன்ஸில் ஒரு சீன், அதை ப்ரொலாங் பண்ணுறாரு பாருங்க. அது அப்படியே இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஷாட் எடுக்க முடியுமா, இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? யார் இந்த டைரக்டர், என்ன கிராஃப்ட் வேன், யார் வேன் அப்படின்னு யோசிக்க வச்சுது. அப்புறம் ஒரு படம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு அவளை உணர வச்சிடணும். அதுதான் படம். கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமல் முடிக்கிறது வந்து கரெக்டான படமாக எனக்கு தெரியல. ஒரு ஸ்டேஜில் ஒரு பாயிண்டில் ஓகே இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச வச்சிடணும். அப்படி இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு நமக்கு தெரியுது. அந்த இடத்துல போயிட்டு அங்கிருந்து அந்த நான் சொல்கிறது அங்கிருந்து வேற ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது அங்கிருந்து ட்விஸ்ட் அடிக்கல, அவர் கிளைமேக்ஸ் தான் சொல்கிறாரு. நாம் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பியாண்ட் தட், அந்த கிளைமேக்ஸை நாம் எதிர்பார்த்த கிளைமேக்ஸை மீறி ஒரு விஷயத்த சொல்கிறார். ட்விஸ்ட் கொடுக்கறது ஈஸி, ஆனால் அது மீறி சொல்கிறது படம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நிறைய படங்களில், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்களில் பார்த்துருக்கேன். ஒரு கிளைமேக்ஸ் இதுதான் சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு கிளைமேக்ஸை மீறின ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்ததை விட மீறின ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எலிமெண்ட் இந்த படத்துலேயும் இருக்குது. சோமிதரன் இதை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திக் சுப்ராஜ், ராணா சார், இவங்க எல்லாரும் தைரியமாக இருங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். Oh God, now I'm nervous. Actually, நான் ஒரு film actor இல்லை. I'm a practitioner of a traditional theatre form. அப்புறம் dancer. Actually, I'm just, I don't know, like when I saw the trailer, it's like, it was like overwhelming for me, and I just want to like very quickly say that if that's the only film, it's not my only film, it's my first film actually. And Somi said, avanga kandu pidichadu epdina, it seems I looked or reminded him of his mother. So I'm really grateful that I reminded you of your mother, and I'm so proud to be a part of this film. And the only other film that I've ever been in is Karthik Sir's Jigar Thanda. And if those two are the only films that I will do, I'm so happy that I did it with both of you and with Stone Bench. And so lovely to be a part of such a wonderful gathering. And of course, Naveen sir, I mean, such a pleasure that we got to work on 2 films together. And he's such a kind and beautiful person, and all my wonderful co-actors. I'm so proud, and we became literally like family. எல்லாரும் வீட பத்தி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஃபில்மோட ப்ராசஸை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா,
ஷூட்டுக்கு முன்னாடியே ஒர்க் ஷாப் வச்சார் சோமி. அவர் ரொம்ப நல்ல ஸ்டோரி டெல்லர், அழகாக கதையை சொல்லுவாங்க, நிறைய கதையை சொல்லுவாங்க. எங்கள் கூட இருந்த எல்லா நடிகர்களும், ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த நடிகர்கள், அவரோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் ஷூட்டுக்கு முன்னாடியே பல வட்டம் போய், and you know that house, I know every piece of clothing, I know every utensil in the kitchen. That kitchen was my kitchen, you know. So, and all the actors were like family, and I'm really proud to be a part of this film. And all of these people is really wonderful, like Vidhu, Sidhu, Rupa, I know before the film also, Swati and Nava. Thank you so much. எனக்கு ஈழ தமிழ் சொல்லி கொடுத்ததுக்கு, அதோட ஃப்ளேவர், அதோட பியூட்டி சொல்லி கொடுத்ததுக்கு thank you so much Dharmika and my son. So thank you so much. Thank you Karthik sir, thank you Somi, Karthikeyan sir, Rana sir, thank you very much. It's such a beautiful experience. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டோன் பெஞ்சோட ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர் மேதமான் டைரக்டர் ரத்னகுமார்னு இந்த ஸ்டேஜில் சொல்கிறது எனக்கு சந்தோஷம். அண்டு என்னோட முதல் பட ஹீரோ சனந்த் ரெட்டி அண்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்க படத்தோட விது, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது இன்னொரு சந்தோஷம் இங்கே இந்த மேடையில் நிற்கும் போது. சௌமி வந்து எனக்கு இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் டப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு பெருசாக பழக்கம் இல்லாதப்போ கூப்பிட்டேன். வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சண்டை போட்டிருந்தார், உச்சரிப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாருன்னா எப்படின்னா அந்த படத்தில் ஓன் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கே. அப்போவே அவர் ஃபில்ம் மேக்கராக எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சது. அண்ட் நமக்கு நிறையா ஸ்லாங் தெரியும் தமிழில், ஆனால் எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான். அவங்க பேசுகிற விதம், அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃபுல்லாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீலிரா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், அதுதான் இப்போது ஹைலைட்டாக சொல்லணும் போல். அந்த ஸ்ரீலங்கா சைஸ் தான் இருக்கும் படம், பட் அதை சுற்றி இருக்கிற கடல் அளவுக்கு பெரிய ஹார்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து இப்போ சின்னர்ஸ்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போச்சு. அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் சர்ஃபேஸ் லெவலில் அது ஒரு சாம்பி படம் மாதிரியே அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள் மௌனத்தாலே பேசியிருக்கோம். பட்டு நீங்கள் அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லைன்னு நீங்கள் போய் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்திங்கனாலே உங்களை ஒரு டோன் பிரீத் படம் பண்ணுற பாதிப்பை பண்ணும். உங்களுக்கு அள்ளு விட்டுரும். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். எட்ஜா சீட்டில் தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து அண்டு இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வச்சு படம் பண்ணும்போது சின்னதாக ஒரு முகசொலிப்போ இல்லை திரும்பவுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குற மாதிரி இதுக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படமே அதை மாற்றும். ஏன்னா போருக்கும் நமக்கும் தூரம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் எங்கோ ஒரு நாடு, ஏதோ ஒரு நாடு மேலே போடுற பாம்புக்கு எங்கள் வீட்டு முக்குக்கரில் முட்டை போண்டா கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டர்லன்ட்டு. ஸோ அது நம்மளை பாதிக்க தான் செய்யும். நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம மக்கள் பட்ட அவஸ்தைகளும் பாதிப்பும் இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் நம்ம லாக்டவுனில் இருக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அத்தியாவசியத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பல டெக்கேட்ஸாக அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்கங்க. அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாய்லெட்டை அப்போவே ரெடி பண்ணோன்ட்டு ஒரு சேரை ரெடி பண்ணப்படுற கஷ்டம் நீங்கள் அந்த ட்ரைலர்லேயே பார்த்துப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 4 சட்டை போட்டிருப்பாங்க. அது எனக்கு அள வச்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சௌமி எடிட்லேயே அந்த படம் காமிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜ் படங்களில் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் அந்த படத்தோட கடைசி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அது வந்து உங்களை உழுக்கும். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் மெமரிஸ் ஆஃப் எ வார் சைல்டுன்னு போட்டிருக்காரு. அந்த வார் சைல்டு அவர் தான். ஒரு குழந்தையோட பார்வையில் சின்ன சின்ன சந்தோஷமும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்திருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடுவில்
ஒரு பெரிய காட்டில் யானைகள் சிங்கங்கள்லாம் அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குன்னா அங்கே எறும்புகள் கூட்டமும் ஒரு பெரிய கிங்டமே வச்சு உள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கிங்டம் மாதிரி தான் அந்த வீடு எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து என் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் நாங்கள்லாம் பேசுகிற மாதிரி நீங்களும் படம் பார்த்ததுக்கப்புறம் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வருடத்தோட மிக முக்கியமான படம், வெற்றி படமாக இந்த படம் இருக்கும். அண்ட் இதை ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணதும் கார்த்திக் சுப்ராஜ் சார் எல்லாருமே இந்த படத்தை பேக் பண்ண விதமாக ராணா சார் இது அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து பவுண்டரிஸ் தாண்ட போகுதுன்ட்டு. அண்ட் லோகேஷ் வந்திருக்காரு, நம்ம வினோத்ராஜ் அவர் எனக்கு கோட்டுக்காளி நான் அவர்கிட்ட சொல்லலாம். அதான் அந்த படம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அந்த படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி கைத்தட்டி சிரித்து தேட்டரில் அட்டகாசமாக என்ஜாய் பண்ண படம் வந்து கோட்டுக்காளி. அது அவ்வளோ பாதிப்பை க்ரியேட் பண்ணாலும் அவ்வளோ என்டர்டெயினிங்காக இருந்துச்சு. அதுக்கு சரி நிகராக இந்த படமும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி அதிக டைம் எடுத்துக்க விரும்பல, என்னை அழைத்தமைக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் கார்த்திக் சந்தானம் அண்ட் ராணா ரகுபதி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி படம் அப்படின்னா நிறைய நம்ம படங்களில் வந்திருக்கு. ஸ்ரீலங்கா பேஸ் அண்டு இலங்கை தமிழருடைய கதைகளை வந்து நிறைய படம் பார்த்துருப்போம். நான் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சேன். எப்படின்னு தெரியல. ஆல்ரெடி எனக்கு சோமித்ரனை தெரியும். 3 இயர்ஸாக வந்து அவர் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், சார் ஸ்கிரிப்ட் என்ன பார்க்கும்போதெல்லாம் ஸ்கிரிப்ட் சொல்லுவார் சோமித்ரன். இந்த ஸ்கிரிப்டை வச்சு ரொம்ப நாள் ஒரே ஸ்கிரிப்டை வச்சு ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தார் சோமித்ரன். பட் இருந்தாலும் நீலிரானு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. அவர்கிட்ட கேட்டேன். அப்போ நீண்ட இரவு அப்படின்றத அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தமிழுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் போட வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், நம்ம காமெடி படம் பண்ணுறோம், இந்த படம்லாம் நம்ம செட் ஆகுமான்னு தெரியலையே. அப்படி தான் உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் மேலே பிக்கப் ஆகிடுச்சு பாருங்கள், செம்ம த்ரில்லர் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி நவீன் பிரதர் வந்து எப்போ வீட்டுக்குள்ளே வந்துடுவாரான்னு ஒரு பயத்தை நமக்கு கிரியேட் பண்ணிச்சு. நவீன் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த படத்தோடைய இதாக இருக்கும். ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் ஹீரோ. உள்ளே என்ட்ரி ஆகப்புறம் நமக்கே ஒரு என்ன இந்தியன் ஆர்மியை தப்பாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வர வந்துருச்சு. அப்போ இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, சென்சார் பிரச்சனை வருமா அப்படிலாம் நமக்கு தோண ஆரம்பிச்சிது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படியே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழுகையே வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்ல ஒரு இந்தியன் ஆர்மியும் இந்த வாரம் எப்படி பேஸ் பண்ணுறாங்கிறத இந்த படத்தில் பேலன்சிங்காக அந்த டேரக்டர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு த்ரில்லருக்குள்ளே ஒரு சோசியல் ஒரு கதையை சொல்கிறாரு, ஒரு இலங்கை தமிழோட வாழ்வியலில் சொல்கிறாருன்றது தான் இந்த படத்தோட ஹைலைட் சொல்லலாம். அப்புறம் எண்டு வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த படம் எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். ஆனால் பர்ஃபெக்டாக அந்த படத்தை கிளைமேக்ஸை சூப்பராக முடிச்சிருப்பாரு டேரக்டர். அதுக்கு வந்து உண்மையிலேயே கங்கரா சொல்லணும். இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே உண்மையிலேயே சொன்னால், ஏன்னா ஒரு எல்லாரும் கேஸ்டிங் பண்ணிட முடியாது, அந்தந்த மண்ணிலிருந்து தான் எடுக்க முடியும். எந்த மண்ணில் ஒரு கதை நடக்குதோ அந்த மண்ணிலிருந்து தான் மக்களை எடுக்க முடியும். அப்படி தான் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரலாம் இருந்தாங்க. பிசிறு தட்டாமல் அந்த ஸ்லாங் இருந்துச்சு. அந்த இலங்கை தமிழ் வந்து அவ்வளோ அழகாக அற்புதமாக பேசியிருந்தாங்க. அது மெயினாக அம்மா கேட்டு தான் கலக்கிட்டாங்க. தென் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த 89ல் 80ஸில் நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் அந்த ஒரு வீடியோ கேஸ்ட்டை போட்டு பார்க்குறது, அதுக்குள்ளே சின்ன சின்ன காமெடியும் இந்த பார்க்க முடிஞ்சது. ஸோ சோமிதரன் காமெடியும் பண்ணுவாரா அப்படிங்கிறது சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. இதில் 2-3 காமெடிஸும் நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் வித் காமெடி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சீரியஸான படத்தை ஒரு என்டர்டெய்னராக ஒரு கமர்ஷியல் படமாகவும் நான் பார்த்தேன். இது ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆர்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே இந்த படத்தை ஜாலியாக வந்து படம் பார்க்கலாம். அப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்காரு, அதை ஒரு என்டர்டெய்னராக சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். தென் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை. நமக்கெல்லாம் வந்து இப்போ கல்யாணம்னா பிரம்மாண்டமாக திருவிழா மாதிரி இருக்கும், அப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு கல்யாணம் நடக்குதாங்கிறத வந்து இந்த படம் புதுசாக இருந்துச்சு நமக்கு. ஸோ நமக்கு வார் புதுசு தான், ரொம்ப தூரத்தில் நடக்கிறனால நமக்கு தெரியல. ஆனால் பக்கத்தில் நடக்கும்போது தான் எங்கேயோ நடக்கிற வாரம் வந்து இன்றைக்கி எஃபெக்ட் ஆகிரும். ஆனால் பக்கத்தில் நடந்த வாரை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருந்திருப்போம். இந்த படம் வந்து நமக்கு காட்டி கொடுக்குது. இந்த நீலா நம்பி எடுத்த அந்த ப்ரொடியூசருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மக்கள் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டர் இந்த படம் நல்லா என்கேஜிங்காக ஓடுன்னு தான் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.